கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1659 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. வேத புத்தகம் பைபிள் உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் அதிலே உள்ள வசனங்களை தேடி தேடி வாசியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அவைகளில் ஒரு குறையும் இருக்காது. அது மாத்திரமல்ல, அவைகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றும் குறையாது. எத்தனையோ புஸ்தகங்கள் உலகத்தில் தோன்றி மறைந்து போய்விட்டன. சில புஸ்தகங்கள் கற்பனையினாலே எழுதப்பட்டவை, சில புஸ்தகங்கள் வரலாற்று புஸ்தகங்கள், சில புஸ்தகங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டவை. ஆனால் பைபிள் வேத புத்தகம் மாத்திரம்தான் ஆண்டவர் தேவ மனிதர்களை ஏவி சொல்லி எழுதினது. எனவே இந்த வேத புத்தகத்தை, பைபிளை நீங்கள் வாசியுங்கள். ஒரு வீட்டிற்குள்ளே பைபிள் வந்து அதை வாசிப்பார்களானால் அவர்கள் குடும்பத்திற்கு குறை இருக்காது. நீ எத்தனையோ புஸ்தகங்களை வாசித்திருப்பீர்கள், கை கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட பைபிளை, வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு குறை வராது, குறை இராது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நீர் வார்த்தையை தந்திருக்கிறீர். வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை தேடி வாசியுங்கள். வேத புத்தகம் உங்கள் வீட்டிற்கு வருவதாக. வேத புத்தகத்தை வாங்குங்கள். வேத புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதில் உள்ள வார்த்தைகளை தேடி வாசியுங்கள். உங்கள் குறைகள் மாறும், உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை நிறைவாக்கப் போகிறார். ஆயத்தமாகும். அதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட, தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த வேத புத்தகத்தை தேடி வாசியுங்கள், வாங்கி வாசியுங்கள், அதை கடைப்பிடியுங்கள், கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.